ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஃபோட்டோ மார்ஃபிங், ஃபேக் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? இதுலேருந்து பொண்ணுங்கலாம் எப்படி தப்பிக்கிறது? பெண்கள் அப்படின்னாலுமே ஐயோ கருப்பு போயிடுச்சு, அது வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறதா இருக்கட்டும், அவங்கள சூசைடல் பாயிண்ட் வரைக்கும் தூண்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு போறாங்க இந்த இடத்துல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்கள் அப்படி பண்றதுக்கு யாருமே நினைக்கிறதே கிடையாது. ஓகே, பெண்களை தான் டார்கெட்டிவாக வச்சு தான் அந்த இடத்துல நடக்கிறது. சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்போது அவங்க டக்குனு வீடியோ கால் அட்டன் பண்ணிடுவாங்க. மார்ஃப்டு ஒரு விஷயமா போகும், இல்லை ஃபோட்டோ மார்ஃப் பண்ணி ஒரு விஷயமா போகும். ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ நீங்கள் எந்த சைட்ஸில் எந்த மாதிரி இந்த மாதிரி நடந்திருக்கணும் போது யுவர் ஃபோட்டோ வில் பி ரிமூவ் பை சைபர் கிரைம் அத்தாரிட்டிஸ், போலீஸ் அஃபீஷியல்ஸ். அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் ஓகே ஒன்று இப்போ அண்ணா சட்டி கேஸில் எடுத்துக்கோங்களேன், எல்லா அதுக்கப்புறம் நடந்த கேஸில் எடுத்துக்கோங்களேன், எப்படி ஆகுதுன்னு அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும்? இந்த ஈசிஆர் கேஸில் எடுத்துக்கோங்க, கிளாம்பாக்கம் ஒரு பொண்ணு நைட்டு சேலம்லேருந்து வந்து இறங்கி வேறு எங்கே போக முடியும்? ஏன் அந்த பொண்ணு நைட்டு ட்ராவல் பண்ணணும்? ஏன் அந்த பொண்ணு அங்கே உட்காரணும்? ஏன் ஆர்ஜி கொல்கட்டா கேர் கேஸில் எடுத்துக்கோங்களேன், அவங்க டாக்டரு, பிஜி டாக்டரு, தட்டும் அவங்க பிஜி படிச்சுட்டு இருக்காங்க, லைப்ரரியில் உட்காந்து புக்கு படித்தாங்க கேம்பஸ்குள்ளே, ஏன் நைட் 2 மணிக்கு லைப்ரரி போகணும்? ஸோ இதெல்லாம் எப்போ சொசைட்டி மாற்றிக்க போகிறாங்க? ஏன்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணாலும் ஏன் அங்கே போகணும், ஏன் அந்த பொண்ணு, ஏன் அந்த பொண்ணும்? அப்போ எனக்கு தெரிஞ்சு திரும்ப அது எப்படி போகுது அப்படின்னா, கொண்டு போய் முன்னாடி தள்ளி நீ வந்துட்டு முன்னெல்லாம் ஒரு சதி சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, ஹஸ்பண்ட் இறந்துட்டா கூடவே உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சொந்த வீட்டு ஆளுங்களாலே இப்போ பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. when it comes to sexual harassment thing, இந்த செக்ஸ் எஜுகேஷனை கொடுங்க. ஏன்னா கிரைம் நடக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அங்கேருந்து அந்த கிரைம் நடக்க போகுது. இப்போ ஆன்லைன்ல அவ்வளோ தைரியமா போடுறான் அப்படின்னா இப்போ எல்லாருமே கேட்குற விஷயம் அதுதான், ஏன் உங்க கூடலாம் அக்கா தங்கச்சி பிறக்கலையா, உன் அம்மா அவன் இப்படி பண்ணுவியான்னு கேட்குறாங்களே. அப்போ அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கிரைம் அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ லா இஸ் தேர், பட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடெக்டிவாக பண்ண வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே தான்.